எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டி இப்போ நடந்துகிட்ருக்கு இல்லையா 2025ல். இதில் கேட்கக்கூடிய சயின்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் இப்போ கேட்ட கொஷின்ஸ் ரைட்டுங்களா, அதில் அந்த கொஷின் சம்மந்தமான என்னென்ன கொஷின்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா, ரைட். ஃபஸ்ட்டு அது என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம்னா, அலோட்ராப்ஸ்னால் என்னென்னா, இப்போது ஒரே தனிமம் வெவ்வேறு வடிவத்தில் கிடைக்கிறது தான் அலோட்ராப்ஸ்னும். சரியா, அதாவது ஒரே எலமெண்ட்டு டிஃப்ரெண்ட் ஃபார்மில் கிடைக்கும். இதை தான் அலோட்ராப்ஸ்னும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆக்சிஜன் வச்சுக்கோங்க, O2. இப்போது O3 ஓசோன், ரைட்டுங்களா. இப்போ இதில் வந்து எத்தனை ஓ இருக்குது? 2 ஓ இருக்குது. இங்கே எத்தனை ஓ இருக்குது? 3 ஓ இருக்குது. ரைட்டா, இதுதான் சேம் எலமெண்ட்டு டிஃப்ரெண்ட் ஃபார்மில் கிடைக்கிது. ரைட்டுங்களா, இதுதான் அலோட்ராப்ஸ்மோ. ஸோ இது எப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இன்னொரு பாயிண்ட் இதில் வந்து இது வந்து சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா, அதாவது வேதி பண்புகள் வந்து சேமாக இருக்கும். ஆக்சிஜனுக்கும் சேம் தான், ஓசோனுக்கும் சேம் தான். ஏன்னா இது ரெண்டும் ஒரே தனிமத்தினால் ஆனது. பட் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது வேதி பண்பு சமம் ஈக்குவலாக இருக்கும், இயற்பியல் பண்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரைட்டுங்களா. ஏன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட்னா, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னது? அதோடய சைஸு, டெம்பரேச்சர் இதெல்லாம் சொல்லலாம். ரைட்டுங்களா. இப்போ பாருங்கள், 2 ஓனால் சைஸ் சின்னதாக இருக்குது, 3 ஓ பாண்டிங்கில் கனெக்ஷன் இருக்கனால சைஸ் பெருசாக இருக்குது. எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டு, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேம். இப்படி இருந்ததுன்னா அது பேர் என்னென்னா அலோட்ராபி. ரைட்டா. இந்த கொஷின் பாருங்கள், ப்ரெசன்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட், ஒரு தனிமம் 2 அல்லது 2 வடிவங்களில் கிடைக்கிறது. அது வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டு, பட் வேதியியல் பண்பு வந்து சேம் அப்படின்னா அலோட்ராபி. ரைட்டா. இப்போ இந்த டாபிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம், இதுக்கு சம்மந்தமான கொஷின்ஸ். ரைட்டுங்களா. ரைட்டு. அடுத்த கொஷின் பாருங்கள். ரைட். இப்போது என்ன கேட்டிருக்குன்னா, ஃபுல்லகின் அப்படின்னு ஒரு தனிமம் இருக்குது, ஒரு இது இருக்குது. சரியா, ஃபுல்லகின். அதில் எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா. ஃபஸ்ட்டு ஃபுல்லகின்னா என்னது அப்படின்னு நம்ம தெரியணும். ஃபுல்லகின்னு என்னதுன்னா கார்பன் ஆட்டம். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரே தனிமம் இந்த மாதிரி கனெக்ஷனில் இருக்கிறது தான் என்னது அலோட்ராப்புன்னு சொல்லியிருக்கேன். சரியா, ஒரே தனிமம் தான் இருக்கும், பாருங்க எல்லாமே கார்பன் தான். சரியா. ஸோ இந்த ஃபுல்லகிங்கிறது கார்பன் ஆட்டம் உடைய ஒரு அலோட்ராபி. சரியா, ரைட். இதில் எத்தனை கார்பன் இருக்குன்னா 60 கார்பன் இருக்கும். ஆப்ஷன் பி. ஓகேவா. அடுத்த கொஷின் பாருங்க, ஃபுல்லகின் அப்படிங்கிறது எதோட அலோட்ராபிக் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்கு, கார்பனோட அலோட்ராபிக் ஃபார்ம். சரிங்க, ரைட். அடுத்த கொஷின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் அலோட்ராபிக் ஃபார்ம் ஆஃப் கார்பனோட அலோட்ராபிக் ஃபார்ம் எதுன்னு கேட்டிருக்கு. கார்பனோட அலோட்ராபிக் ஃபார்ம் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துங்க. முக்கியமானது கிராஃபைட்டு, அப்போ டைமண்டு, அப்புறம் ஃபுல்லரின். சரியா, இது எல்லாமே கார்பனோட அலோட்ராப்ஸ் தான். ரைட்டா. இது என்னென்னா, கார்பன் வந்து ஒவ்வொரு மாதிரி பிணைஞ்சிருக்கும். சரிங்களா, ஒவ்வொரு சைஸில் அது வந்து சேர்ந்துருக்கும். ஸோ அதனால தான் அது வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மில் இருக்குது. சரியா, ரைட்டு. இப்போ பாருங்கள், இதில் எது வந்து கார்பனோட அலோட்ராபிக் ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருக்கு. சாக்கு கிடையாது, மார்பிள் கிடையாது, ஜிப்சம் கிடையாது, டைமண்ட். ஓகேவா. டைமண்ட் வந்து கார்பனோட ஒரு அலோட்ராபிக் ஃபார்ம். ஓகேவா. சரி, அடுத்த கொஷின். கார்பனோட அலோட்ராபிக் ஃபார்ம் மொத்தம் 3 இருக்குது, கிராஃபைட், டைமண்ட், ஃபுல்லகின். இதில் ஆப்ஷனில் டைமண்ட் இருக்குது, ஸோ டைமண்ட். அடுத்த கொஷின், இதில் பாருங்கள், எது கார்பனோட அலோட்ராபிக் கிடையாதுன்னு கேட்டிருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டைமண்டு, கிராஃபைட், ஃபுல்லகின் இந்த 3மே கார்பனோட அலோட்ராபிக் ஃபார்ம். அப்போ எது கிடையாதுன்னு கேட்டிருக்கு. அப்போ என்னது? கார்பன் டை ஆக்சைடு. ஆப்ஷன் பி.
ரைட்டா. அடுத்த கொஷின். ரைட். இப்போ இந்த கொஷின் என்ன கேட்டிருக்குன்னா, நம்ம கார்பனோட அலோட்ராபிக்ஸ் எதுலாம் நமக்கு தெரியும். எதெல்லாம்? கிராஃபைட்டு, ஃபுல்லரின், டைமண்ட். இந்த மூணுமே கார்பனோட அலோட்ராபிக் தான். சரியா? அலோட்ராப்ஸ் தான். இதில் எதுக்கு வந்து ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் உரைநிலையும் கொதிநிலையும் எந்த பொழுதுக்கு அதிகம்னு கேட்டிருக்காங்க. அது எதுக்குன்னா டைமண்டுக்கு. ஆப்ஷன் டி. ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஷின். அடுத்து அந்த கார்பனோட அலோட்ராபிக்ஸ் இருக்கு இல்லையா, அலோட்ராபி, கார்பனோட அலோட்ராபி என்ன நம்ம 3 படிச்சிடும். கிராஃபைட்டு, டைமண்டு, இன்னொன்று என்னது ஃபுல்லரின். சரியா? சரி. இந்த இதில் எது வந்து ட்ரை லூப்ரிகன், அதாவது உராய்வு பொருளை தடுக்கிறதுக்கு, உராய்வு பொருளாக யூஸ் பண்ணதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கிராஃபைட். ஆப்ஷன் டி. ஓகேவா? ரைட். அடுத்த கொஷின். ஓகே. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ கிறிஸ்டலின் அலோட்ராப் ஆஃப் கார்பன். கார்பனோட அலோட்ராப்பி இல்லாதது எதுன்னு கேட்டிருக்கான். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், தெரியும் நமக்கு. ஃபுல்லரின், கிராஃபைட், டைமண்ட் 3 அலோட்ராப்பி. கோக்கு மட்டும் அதோட அலோட்ராப்பி கிடையாது. ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்தது கார்பனோட அலோட்ராப்பியில் எது வந்து நல்ல கரண்டை கடத்தும்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதை கரண்டை கடத்தக்கூடிய கார்பனோட அலோட்ராப்பி என்னதுன்னு கேட்டாச்சுன்னா கிராஃபைடு. ஓகேவா? ரைட். அடுத்த கொஷின். ரைட். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. ரைட்டா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், கிராஃபைட் இஸ் அ பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. கிராஃபைட் வந்து கரண்டை கடத்தாது அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கிராஃபைட் வந்து கரண்டை கடத்தும். நம்ம இந்த போட்டிருக்கு பாருங்கள், குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அது கிராஃபைட். நம்ம ஆல்ரெடி தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இது தப்பு ஸ்டேட்மெண்ட்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இன் கிராஃபைட்டு ஒவ்வொரு கார்பன் ஆட்டமும் இன்னொரு கார்பனோட கார்பன் ஆட்டம் இஸ் பாண்ட் டு 3 அதர் கார்பன் ஆட்டம். ஒரு கார்பன் ஆட்டம் வந்து இன்னொரு 3 கார்பன் ஆட்டத்தோட இந்த மாதிரி கனெக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி 3 கார்பனேட்டோட இணைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். இன்னும் ஒரே சேம் பிளேனில். ஓகேவா? சரி. அது எந்த இதில் இருக்குன்னா ஹெக்ஸாகனல் அரே, ஹெக்ஸாகனல் ஷேப்பில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட். ரைட்டுங்களா? புரியுதா? அதாவது கிராஃபைட்டில் வந்து ஒவ்வொரு கார்பனும் 3 கார்பனோட இணைஞ்சிருக்கும். 3 அதர் கார்பனோட 1 2 3. ரைட்டா? இன் சேம் பிளேன் கிவிங்க ஹெக்ஸாகனல் அரே. என்ன ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா ஹெக்ஸாகனல் ஷேப்பில் இருக்குன்னு கொடுத்துருக்கு. சரியா? இது ஆக்டர் ஹெக்ஸாகனல். ஹெக்ஸாகனல்னா 6. 1 2 3 4 5 6. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குன்னு கேட்டிருக்கு. இதில் இன்னொரு இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிராஃபைட் வந்து என்ன ஷேப்பு, அந்த ஆட்டம், கார்பன் ஆட்டம் வந்து என்ன ஷேப்பில் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியணும். அது ஒரு கொஷினாகவே இருக்குது. கிராஃபைட் வந்து என்ன ஷேப்புன்னு பார்த்தாச்சுன்னா ஹெக்ஸாகனல் ஷேப்பு. அதே இது டைமண்ட் வந்து என்ன ஷேப்புன்னு பார்த்தா ஆக்டோஹெட்ரல் ஷேப். ஓகேவா? ஆக்டோஹெட்ரல் ஷேப். ரைட்டா? இப்போது என்ன சொல்லுறது பாருங்க, கார்பன் கிராஃபைட்லேயும் கார்பன் தான் இருக்குது, டைமண்ட்லேயும் கார்பன் தான் இருக்குது. ஆனால் கிராஃபைட்னா என்னது? பென்சில் லெட்டு இருக்கு இல்லையா, பென்சிலில் இருக்க லெட்டு அது கிராஃபைட் தான். சரியா? ஆனால் அது வந்து நமக்கு பென்சில் வந்து 5 ரூபா தான். ஆனால் அதுலேயும் கார்பன் தான் இருக்குது. ஆனால் டைமண்டு விலை மதிக்க முடியாது, அதிகமான விலை. சரியா? ஆனால் அதுலேயும் கார்பன் தான் இருக்குது. பட் ஏன் இந்த டிஃப்ரெண்ட்டு அப்படின்னா என்னென்னா அதோட அரேஞ்ச்மெண்ட்டு தான். இப்போ கார்பன் வந்து இதில் வந்து பார்த்தாச்சுன்னா ஹெக்ஸாகனல் ஷேப்பில் அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும், டைமண்ட் வந்து ஆக்டோஹெட்ரல் ஷேப்பில் இருக்கும். சரியா? இதுதான் அதோட வித்தியாசம். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்னால தான் இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு டிஃப்ரெண்ட் ஆகுது. அடுத்த கொஷின். ஹவு மெனி கார்பன் ஆட்டம் அரேஞ்ச் இன் த ஷேப் ஆஃப் ஃபுட்பால். அதாவது ஃபுட்பால் ஷேப்பில் இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம் எதுன்னு பார்த்தாங்க. அந்த அலோட்ராப்பியில்
கார்பன் அலோட்ராப்பியில் ஃபுட்பால் ஷேப்பில் இருக்கக்கூடியது என்னென்னு கேட்டாச்சுன்னா ஃபுல்லரின்னு. சரியா? ஃபுட்பால் ஷேப்பில் என்ன இருக்குதுன்னு பார்த்தாச்சுன்னா அந்த ஃபுல்லரின் என்னதுன்னா கார்பன் 60 கார்பன் சேர்ந்தது தான் ஃபுல்லரின். கேட்டிங்களா? அடுத்த கொஷின். The allotrop of which non-metal conducts electricity? சல்ஃபர், பாஸ்பர், கார்பன், ஆக்சிஜன் இருக்குது. சரியா? இது எதுவுமே உலோகம் கிடையாது, எல்லாமே அலோகம் தான். சரியா? இதில் எது அலோகம் மேக்ஸிமம் கரண்ட்டை கடத்தாது. சரியா? உலோகம் கரண்ட்டை கடத்தும், அதாவது மெட்டல் கரண்ட்டை கடத்தும். நான் மெட்டல் கரண்ட்டை கடத்தாது அலோகம். சரியா? ஏதாவது விதிவிலக்காக ஏதாவது 1 2 மட்டும் வித்தியாசமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு நான் மெட்டல் அலோட்ராப் கரண்ட்டை கடத்தும்? கார்பன். ஓகேவா? ஆப்ஷன் சி. கார்பனோட அலோட்ராப் என்னது? கிராஃபைட். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த கிராஃபைட் கரண்டை கடத்தும் தன்மை உடையது. ரைட். அடுத்த கொஷின். இப்போ அடுத்த கொஷின் பார்த்தா ஃபஸ்ட்டு ஃபுல்லரின் டு பி ஐடென்டிஃபைட் வாஸ். ஃபஸ்ட்டு ஃபுல்லரின் எப்போ அதில் எத்தனை இதுக்குன்னு கேட்டிருக்காங்க? கார்பன் அட்டம் கார்பன் 60. சரியா? ரைட்டு. ஸோ இந்த அலோட்ராபி அதில் இது வரைக்கும் கேள்வியில் கேட்ட கொஷின்ஸ் இத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க. ரைட்டா? இதே தான் அவங்க மாற்றி மாற்றி கேட்க போகிறாங்க. ஸோ நல்லா கவனித்து பாருங்கள், ஒரு கொஷின் அடிச்சிடலாம். தேங்க்யூ. அடுத்த டாபிக் பார்க்கலாம். அடுத்த டாபிக் என்னென்னா செப்பரேஷன். ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளை எப்படி பிரித்தெடுக்க, அதுக்கு எத்தனை மெத்தட் இருக்குது. ஓகேவா? டிஸ்டிலேஷன், ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் இருக்குது, சப்ளிமேஷன். ஓகேவா? இந்த இதெல்லாம் நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். ஓகேவா? அதுலேருந்தும் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ரைட்.